செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யாருன்னா ரயில்வேஸ்ல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சம்பளம் நல்ல சம்பளம், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ஒரு அறிவிப்பு இது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 46 போஸ்டிங் ஓகேங்களா. சம்பளம் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளே பார்த்துக்குவோம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், லைக் 20,200 ப்ளஸ் 1,800 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல். லெவல் 2ல் வந்து 20,200 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 200. லெவல் 3லையுமே 20,200 ப்ளஸ் 2,800 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. லெவல் 4, லெவல் 5, லெவல் 6க்கான ஒரு அறிவிப்பு இங்கே வெளியாகிருக்கு. என்ன அப்படின்றத தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வாழ்க்கை மாறினா அது நமக்கும் சந்தோஷம் தானே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வெளியாயிருக்கு அப்படின்னா 30/9 கடைசி நாள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 3/10 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சாரி கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2/11. சரிங்களா மக்களே. 2ஆம் தேதி 11வது மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 46 போஸ்டிங்க்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. 5 போஸ்ட்டு வந்து பே லெவல் 4/5 அண்ட் 16 போஸ்ட் வந்து பே லெவல் 2/3 அண்ட் 25 போஸ்ட் வந்து பே லெவல் 1 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நார்தன் சென்ட்ரல் ரயில்வேக்குள்ளே இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பேக்கப் போஸ்ட் டிசிப்ளின் வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 1ல் வந்து லைக் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5,200 20,200 ப்ளஸ் இது போக ஜிபி வந்து 1,800 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா 25 போஸ்டிங் சொன்னேன் இல்லையா. ஸோ என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்குன்னு பார்த்தா ரெஸ்லிங், ஹாக்கி, வெயிட் லிஃப்டிங், பேட்மிண்டன், அத்லெட்டிக்ஸ், டேபிள் டென்னிஸ், கபடி, ஸ்விம்மிங், பேஸ்கெட் பால். சரிங்களா மக்களே. ஸோ ரெஸ்லிங் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா 82 கேஜி கிரெக்கோ ரோமன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஆண்களாக இருந்தால் 97 கேஜி ஃப்ரீ ஸ்டைலும் சொல்லியிருக்காங்க. ஹாக்கி விமென் மென் அப்படின்னா ஃபார்வர்டு, மிட்ஃபீல்டர், ஃபார்வர்டு, ஃபுல் பேக் ரோல்லையுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே விமென்னா ஃபார்வர்டும் மிட்ஃபீல்டும், மென்னா ஃபார்வர்டும் ஃபுல் பேக்கும். சரிங்களா. வெயிட் லிஃப்டிங்னா உமென்னா 55 கேஜிஸ் 76 கேஜி, மென்னா 109 கேஜிக்கு மேலே எடுக்கணுன்றது எதிர்பார்ப்பு. பேட்மிண்டன் மென் சிங்கிள் ஆடி இருக்கணும். விமென் அத்லெட்டிக்ஸில் வந்து விமென் 5,000 மீட்டர், மென் வந்து 10 கிலோமீட்டர் ஷார்ட் புட்டு, டிஸ்கஸ் த்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேபிள் டென்னிஸில் மென் பிளேயர், ஆல்ரவுண்டர், லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஸ்விம்மிங்லேயும் ஆண்களை தான் எடுக்கிறாங்க. 200 மீட்டர் இண்டிவிஜுவல் மெட்லி, அப்புறம் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ்கெட் பாலில் மென் ஷூட்டிங் கார்டு, ஃபார்வர்டு, ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 25 போஸ்டிங்ஸுங்க. சரிங்களா. அடுத்து நான் லெவல் 2க்கு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16 போஸ்டிங் இருக்குது. இதுலேயுமே என்னென்ன கேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாக்கி, கிரிக்கெட், வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், அத்லெட்டிக்ஸ், பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், கபடி அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாக்கியில் விமென் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் பேக் கோல் கீப்பர் ரோலு. கிரிக்கெட்டில் விமெனில் மீடியம் பேஸு, மெனில் விக்கெட் கீப்பர். சரிங்களா. வெயிட் லிஃப்டிங் ஆண்களில் வந்து 89 கேஜி, விமென் வந்து 71 கேஜி. பாக்ஸிங்கில் ஆண்கள் வந்து 67 கேஜி மற்றும் 75 கேஜி. சரிங்களா. அத்லெட்டிக்ஸ் பெண்களில் 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பேஸ்கெட் பாலில் ஆண்களுக்கு ஆல்ரவுண்டர், பேட்மிண்டனில் பெண்களுக்கு சிங்கிள், ஆண்களுக்கும் சிங்கிள், கபடியில் ஆண்களுக்கு ரைட் கவர், ஜிம்னாஸ்டிக்ஸ்லேயும் ஆண்களுக்கு பிளேயர் ரோல். ஸோ டோட்டலாக 16 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா மக்களே. அடுத்த வாய்ப்பு லெவல் 045 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 4/5 ஓகே 4/5 லெவலுக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ 5,200 20,200 ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜிபி வந்து 2,400 2,800 வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் வந்து அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டனு, ஜூடோ, லான் டென்னிஸ், ஷூட்டிங். சரிங்களா. அது என்னடா அத்லெட்டிக்ஸ் அப்படின்னா ஆண்களுக்கு 1,500 மீட்டரு, பெண்களுக்கு விமெனில் வந்து சிங்கிளு, ஜூடோவில் மென் 100 கேஜி, லான் டென்னிஸில் மென்னுக்கு பிளேயர், ஷூட்டிங்கில் மென் 10 ஏர் பிஸ்டல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா. ஸோ வயது குறைஞ்சபட்சம் வந்து 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஷால் பி பெர்மிசபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா லெவல் 4/5க்கு கிராஜுவேட் படிச்சிருக்கணும். இந்த டிசிப்ளினில் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகேப்பா.
லெவல் 2/3க்கு 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. லெவல் 1க்கு 10வது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? அது போக குரூப் சி டெக்னீஷியன் 3 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, அதுலேயுமே மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 20 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா? ஸோ அத்லெட்டிக்ஸில் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்கிங் பொசிஷனில் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸு அதில் நீங்கள் என்ன ரேங்கிங் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஃபுல்லாக கிளிக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் மக்களே. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.